வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ட்ராவல் vlog தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணோம். அது வந்து திடீர்னு பிளான் பண்ணது தான். மைசூர்லேருந்து வர்க்காலா போயிட்டு வர்க்காலாலேருந்து ட்ரிவாண்ட்ரம், தென்காசி, குற்றாலம், கடைசியாக மதுரை, இந்த 5 நாள் ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து திடீர் போட்ட பிளான் அப்படிங்கிறதுனால ட்ரெயின்லலாம் டிக்கெட் கிடைக்கலிங்க. சரி, மைசூர்லேருந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினச்சி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு இங்கேருந்து பஸ் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 8-8:30க்கு வர்க்காலா போயிடுவாங்களாம். ஆனால் நம்ம புக் பண்ண இடம் வரைக்கும் போகாதாங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடியே பஸ்ஸை நிறுத்திடுவாங்களாம். பஸ்ஸுக்காரங்களே ஆட்டோ வச்சு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க அப்படின்னாரு. இதை கேட்டோன்னே எனக்கு என்னடா இது, அங்கே போகிறதுக்குள்ளேயே இப்படிலாம் போனால் டயர்டாயிடுமே, இதுக்கு வேறு ஏதாவது வழி இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து நைட் ஒரு 9:30க்கு ஒரு ட்ரெயின் இருந்ததுங்க. பார்த்தோம், அதில் வந்து டிக்கெட்டும் இருந்தது. சரி, இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேங்க. ஒரு நல்ல பஸ்ஸில் போனோம்னா அவ்வளோவா டயர்ட் தெரியாது இல்லையா, நம்ம நேரம் நமக்கு முன்னாடி நிற்கும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த ட்ரெயின் 9:30க்கு வர ட்ரெயின் அன்றைக்கி 1:15க்கு வந்ததுங்க. ஏதோ வெயிட்டிங் ரூம் இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. 1 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஏறினோம். இந்த லேட்டுனால் வர்க்காலாவோட ஆஃப் டே ப்ரோக்ராமே எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு. இந்த ட்ரெயின் தொடர்ந்து 3 நாளாக லேட்டாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்கங்க. ரூம்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவோம். இந்த தடவை மிஸ்ஸிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தால் ரெசார்ட் மாதிரி புக் பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போனதுனால ஹோம் ஸ்டே மாதிரி புக் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஹோம் ஸ்டே வந்து வழியெல்லாம் நிறைய இருந்ததுங்க. வர்க்காலா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்தது. என் பொண்ணுங்க 2 பேரும் சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஸோ அவங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டல் சாப்பிடவே போயிட்டாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிம்பிளாக தான் இருந்தது. நல்லா நீட்டாக இருந்தது. ஒரு மலையாளி ஒரு லேடி தான் அதை வந்து நடத்துகிறாங்க. இங்கே நாங்கள் தங்கியிருந்த இந்த ஒரே ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஹோம் ஸ்டே இருந்ததுங்க. பொதுவாகவே கேரளாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடவுளின் சொர்க்க பூமி அப்படிம்பாங்க இல்லைங்களா. அது கேரளாவோட எந்த சைடு போனீங்கனாலும் அப்படி தாங்க இருக்கும். அதுவும் இந்த வர்க்காலா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. பீச்சஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே பீச்சஸ் எல்லாமே க்ளீனாக, இந்த கசகசான்னு கூட்டம் இல்லாமல் சூப்பராக இருந்ததுங்க. வர்க்காலாவை வந்து ஒரு மினி கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வர்க்காலாவில் எது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளிஃப்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. கிளிஃப்னா மலை முகடு அப்படின்னு அர்த்தம். பீச் இருக்குங்க. பீச்சை ஒட்டியே பக்கத்தில் வந்து ஒரு வாக்வே இருக்கும். அங்கே வந்து நீங்கள் காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம், ஈவினிங்கில் சன்செட் பார்க்கலாம். எல்லா விதமான கடைகளும் அங்கே இருக்குங்க. மார்னிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியாது. அதே ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பார்த்த இடமாடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நைட்டு பார்த்திங்கன்னா டிஜே பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வைபே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நைட்டு வந்து டைம் ஆக தாங்க கூட்டம் நிறையா வருது. 24 ஹவர்ஸும் ஒரு சில கடைங்கள்லாம் இருக்குமா. அதனால தான் இதை வந்து தென்னிந்தியாவின் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டுங்க அந்த கிளிஃபுக்கு தான் போனோம். ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த கிளிஃப் இருந்தது. என் பொண்ணு வந்து இங்கே வர்க்காலாக்கு செகண்ட் டைம் வரா. அவள் வந்து எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள், நீங்கள் வர்க்காலா ஒரு தடவையாவது பார்க்கணும், பீச்சஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. அவளுக்கு இங்கே எல்லா இடமுமே தெரிஞ்சிருந்ததுங்க. அதனால எங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. வந்தவுடனே இந்த கடையை காமிச்சா, இங்கே வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது ஓனர் வந்து ஒரு மலையாளி. அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் எப்போவுமே எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து புட்டு, கடலைக்கறி, ஆப்பம் இதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த கிளிஃபில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் பொழுதே மணி 12க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா ட்ரெயின் லேட்டுங்கிறதுனால எல்லாமே லேட்டு. ஸோ அடுத்தது எங்கே போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எல்லாமே ரெண்ட்டுக்கு கிடைக்குங்க. என் பொண்ணு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா, நம்ம வந்து 2 வீலர் எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போகிற வழி எல்லாமே பீச்சஸ் இருக்கிறதுனால காரில் போனீங்கன்னா அவ்வளோவா பார்க்க முடியாது அப்படின்னா. ஸோ அந்த ஹோட்டல் வச்சுருந்தார்ல அந்த ஓனர்கிட்ட பேசிவிட்டு அவரோட ஃப்ரெண்டே 2 வீலர் வச்சுருக்காருன்னு சொல்லி 2 2 வீலர் எடுத்துக்கிட்டோங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. இங்கே வந்து 2 வீலர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 800 வரைக்குமே போகுது. நான் சொல்கிறது வந்து 24 ஹவர்ஸ்க்குங்க. அதே மாதிரி வண்டி வந்து காலியாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கணும். அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் விடணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஜடாயு ராக் அப்படிங்கிறதுங்க. வர்க்காலாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் போகணும். அது வந்து இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சு இருக்கிறது அங்கே தாங்க.
இந்த இடத்த நீங்கள் ரீச் ஆனப்புறம் மலை மேலே எப்படி போகலான்னா ரோப் கார் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. அப்படி இல்லை நீங்கள் நடந்து போகணும்னா 826 படிகளும் இருக்குங்க. நாங்கள் வந்து ரோப் காரில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே அவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா டயர்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அங்கே போனால் செம கூட்டம். செக்யூரிட்டியை கேட்டால் அதிக காற்று இருந்தால் ரோப் காரை வந்து அனுப்ப மாட்டாங்களாம். அன்றைக்கி வந்து 2 ஹவர்ஸாக வந்து எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. எப்போ காற்றெல்லாம் நிற்கும்னு தெரியாதுங்க. இல்லை ஒரு வேளை இன்றைக்கி கேன்சல் ஆனாலும் பெஸ்ட்டு நீங்கள் வந்து நடந்து போயிடுங்க அப்படின்னாரு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டு சரி இந்த ஜடாயுவை நம்ம நடந்து தான் பார்க்கணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக தெரியல, ஆனால் மேலே ஏற ஏற கொஞ்சம் ஸ்டீப்பாக தாங்க இருந்தது. இங்கே நீங்கள் மேலே ஏறணும் அப்படின்னா நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 325 ரூபாங்க போயிட்டு வரத்துக்கு. நீங்கள் ரோப் காரில் போனீங்கன்னா 500ஓ 550ஓ எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரைவேட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு ஃபுட்டு எதுவுமே மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. கீழே வந்து கிளாக் ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே வச்சுட்டு வரலாம். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி ஏறும்பொழுது ரோப் கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே மேலே போயிட்டு இருந்தது. அடடா வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இந்த பிரம்மாண்டமான ஸ்டாச்சு வந்து 1200 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த ஸ்டாச்சு 200 அடி நீளமும் 150 அடி அகலமும் இருக்குங்க. ராமாயணத்தில் வர ஜடாயு கதைக்கும் இந்த ஸ்டாச்சுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்தாலும் ரொம்ப ஒர்த்தான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது இருந்ததுங்க. இந்த ஸ்டாச்சு 2018 100 கோடி பட்ஜெட்டில் கட்டியிருக்காங்க. இதை வந்து ராஜு அப்படிங்கிற சிற்பி வடிவமைச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய பிரபல இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாச்சுக்குள்ளேயே ஒரு பெரிய மியூசியம் ஒன்று இருக்குங்க. நாங்கள் போன டைமில் அது வந்து ஓப்பன் ஆகலை. இந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் ஒரு ராமர் கோவிலும் இருக்குங்க. இந்த இடத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்பொழுது ஜடாயு ராவணன் கூட போய் சண்டை போடும்பொழுது ராவணன் வந்து ஜடாயுடைய ஒரு ரெக்கையை வெட்டிடுறாரு. அந்த ரெக்கை வெட்டப்பட்டு அந்த விழுந்த இடம் தான் இந்த இடம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஜடாயமங்கலம் அப்படிங்கிறாங்க இந்த ஊரோட பேர். அதுக்கு பின்னாடி வந்து ராமன் சீதையை தேடிட்டு வரும்பொழுது இந்த ஜடாயு நடந்ததெல்லாம் சொல்லி இந்த வழியாக தான் ராவணன் சீதையை கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லி முக்தி அடைஞ்ச இடம் தான் இந்த இடம். இங்கே இருக்கக்கூடிய ராமர் கோவில் பார்த்திங்கன்னா கதவில் வந்து கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கம்பி வழியாக தான் நீங்கள் வந்து ராமரை பார்க்கணும். இங்கே வந்து ராமர் பாதம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் கிளாஸில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் தாராளமாக ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் மேலேருந்து வியூ. நாங்கள் ரிட்டர்ன் வரும்பொழுது ரோப் கார்லேயே வந்துட்டோங்க. 1 வேக்கும் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு ஆளுக்கு 200ஓ 250ஓ என்னமோ. போய் நாங்கள் க்யூவில் நிற்கும் போதே மழை பிடிச்சிக்கிச்சிங்க. ஸோ மழை நின்று அப்புறம் எல்லோரையும் அனுப்புனாங்க. ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். மேலே ஏறுறது எப்போவுமே ஸ்லோவாக தான் ஏறும், கீழே இறங்குறது அப்படியே ஸ்பீடாக இறங்கும் இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் கீழே வரும்பொழுது ஈவினிங்கே ஆகிடுச்சிங்க. நடந்து மேலே ஏறினதுனால டயர்டும் ஆகிடுச்சு. சரி நம்ம ரூமுக்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த கிளிஃபுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹைட்டான ஹோட்டல் போய் அங்கேருந்து பார்த்தா சன்செட் நல்லா இருக்கும்ன்ட்டு அங்கே உட்காந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஃபுல்லாக அந்த கிளிஃபை ரவுண்ட் அடிச்சுட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ரூம் போனோம்.
நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் இந்த கிளிஃப்லேயே இருந்துட்டுங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நார்த் சைடு இருக்கக்கூடிய பீச்சஸ் எல்லாமே, வாட்டர் கேம்ஸ் இதெல்லாம் போகலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டேவும் வந்து 2 வீலரை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோங்க. அடுத்த நாள் காலையிலையும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டோங்க. அந்த கிளிஃபுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே நிறைய பீச்சஸ் வருது. அந்த காலையில் நேரத்தில் 2 வீலரில் போகும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு வந்து சவுத்தில் கேரளா ரொம்ப பிடிச்ச இடங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நடுவில் பிரிட்ஜுங்க. ஒரு சைடில் வந்து பேக் வாட்டர், இன்னொரு சைடில் வந்து பீச்சு. பார்க்கவே வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த பீச் வந்து சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. சரி இங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்கு தான் போனோம். அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்தது வந்து கப்பில் பீச்சுன்னு சொல்லி பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது காலையில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ அங்கே கிளம்பிட்டோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கே வர்க்காலாவில் ஃபேமஸ் பிளேசஸ்லாம் என்னென்னு பார்க்கும்போது பிளாக் சாண்ட் பீச்னு ஒன்று இருந்ததுங்க. சரின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அவ சொன்னா, லாஸ்ட் டைமே நாங்கள் போகும்போதே அது வந்து நார்மல் பீச் மாதிரி தான் இருந்தது, பிளாக் சாண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, அங்கே போய்ட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து கப்பில் பீச்சுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் இது. இந்த பீச்சை ஒட்டி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டுங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போனால் பீச் வருதுங்க. பட் இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சம் கவனமாக தான் போகணும். இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், இல்லை நல்லா வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கூட்டம் வருது, ஃபாரினர்ஸ் அவங்க இவங்கன்னு வராங்க. ஸோ நாங்கள் போயிட்டு பீச்லேருந்து திரும்பி வரும்பொழுதே பார்த்திங்கன்னா நிறைய ரஷ் வந்துருச்சு. பீச்சில் வந்து பெருசாக கூட்டம் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது. நாங்கள் வந்து கேரளா போனப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் வர்க்காலா போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நல்ல மழையாம். ஆனால் எங்கள் பீச்சில் தான் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. இந்த பீச்சிலேருந்து ரூம் வந்து பக்கமாக தாங்க இருந்தது. ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம்லேருந்து ஒரு 3:30க்காக நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அது வந்து வர்க்காலாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் இருந்ததுங்க. நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ் ஒரு சில இடத்துல தான் இருக்கும்னு நினச்சி போனோங்க. பார்த்தா ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வாட்டர் கேம்ஸ் வந்து ப்ரைவேட் தனித்தனியாக வச்சுருக்காங்க. என் பொண்ணு வந்து பெருசாக ஏமாந்து போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேராகிளைடிங் போகணுன்னு நினச்சாங்க. அது வந்து இந்த குளு மணாலி அந்த மாதிரி இடத்துலலாம் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம். அது பார்த்தா ஜூன் டு அக்டோபர் தான் சீசன் அப்படின்ட்டாங்க. சரி வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து 3:30க்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கேரளா ஸ்டைலில் சீ ஃபுட் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போனோங்க. எனக்கு கடை பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பாய் கடை, ஒரு சின்ன கடை தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தாங்க இடமே கிடச்சிது. அந்த கடையில் அவ்வளோ கூட்டம். சரி ஓகே, இங்கே வந்து அந்த கயாக்கிங் இருக்குதுங்க, அது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும், அதுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அந்தமானில் போனோம், அது வந்து பயங்கர பிரம்மாண்டம். இது வந்து அதில் ஒரு சின்ன போர்ஷன் வச்சுக்கோங்களேன். இங்கே போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குதுங்க. கயாக்கிங் இருக்குது, ஸ்பீட் போட்டு, கண்ட்ரி போட்டு, பனானா ரைடு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் ஏன் இந்த 3:30 டைமை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கயாக்கிங் போயிட்டு நடுவில் தண்ணியோட ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல எல்லோரும் இறக்கி விட்டுருவாங்களாங்க. அப்போது எல்லோரும் சேர்ந்து அங்கே நின்று சன்செட் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். அதனால தான் சரி இந்த டைமுக்கு போனால் சன்செட் ஆகிறது நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம்.
இருக்கிறவங்கள கேட்டவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து தண்ணி கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான். இப்போ வந்து தண்ணி வந்து கழுத்தளவு இருக்குது. அதனால எந்த வாட்டர் கேம்ஸ்லையுமே நாங்கள் வந்து இறக்க மாட்டோம். முன்னாடி கண்ட்ரி போட்டில் போனீங்கன்னா அதில் இறக்கணும். இப்போ அதுலேயும் நாங்கள் இறக்க மாட்டோம். எல்லா ரைடுமே நீங்கள் போட்டில் போயிட்டு திரும்பி வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு 3 மாதமாக சன்செட்டே வந்து தெரியாதான். வெயில் காலத்தில் தான் சன்செட் வந்து இங்கே நல்லா தெரியுமா. அங்கே வந்து கயாக்கிங் சொல்லி கொடுக்குற பையனும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அவன் வந்து சொன்னான், மேடம் வந்து இது ஒரு ரொம்ப சின்ன வயசில் இருக்கவங்க கயாக்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா கூட ஷோல்டர் பெயின் வந்துடும். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதை கேட்டோன்னே நான் வந்து இது நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் வந்து கண்ட்ரி போட்டில் ஒரு 2-2.5 ஹவர்ஸ் வந்து போகணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரைடு போயிட்டு எல்லாத்தையும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. வந்தப்புறம் ஏதாவது ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கயாக்கிங் இங்கேயே ரவுண்ட் அடிக்கலாம். நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது, இருட்டிடும் அப்படின்னு சொன்னான். சரி அது ஓகேவா எங்களுக்கு பட்டுச்சு. கண்ட்ரி போட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோன்னா 500ங்க. மினிமம் 5 பேராவது இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ 4 பேர் இருந்தாலும் 2500 கட்டணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கண்ட்ரி போட் எடுத்துக்கிட்டேங்க. இது நம்ம ஓட்ட தேவையில்லை, இன்னொருத்தர் ஓட்டுவாங்க. நம்ம வந்து அழகாக இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரலாம். இந்த கண்ட்ரி போட்டில் போனாங்க. அப்புறம் கயாக்கிங் போனாங்க. சோஃபா ரைடுன்னு ஒன்று போனோம். அது நான் போல, அவங்க 3 பேர் மட்டும் போனாங்க. அதில் வந்து ஒரு ஆளுக்கு 550ங்க. சோஃபா ரைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருங்க. 10 to 15 மினிட்ஸ் தான் அது. இங்கே வந்து கயாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லி கொடுத்து தாங்க அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து போட்டில் எப்படி உட்காரணும், எப்படி பெடல் பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் எப்படி போகணும், பேக்கில் எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கேங்காக தான் அனுப்புகிறாங்க. தனித்தனியெல்லாம் அனுப்புறதில்ல. கொஞ்சம் பேருக்கு ஒரு ட்ரெயினர் கூட போகிறாரு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா அவரோட ஹெல்ப்போடு நீங்கள் திரும்பி வரலாம். நாங்கள் இந்த கண்ட்ரி போட்டில் போயிட்டுருக்கும்போது இந்த கயாக்கிங் பண்ணுற பசங்கள்லாம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்தாங்கங்க. கத்திக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. பார்க்கும்போது நமக்கு ஆசையாக தான் இருந்தது. பட் ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளே பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிடலாங்க.
45 மினிட்ஸ் அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தாங்கங்க. அது வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வந்தப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டு திரும்பவும் கிளிஃபுக்கே போயிட்டு நைட் வந்து அங்கே டின்னர்லாம் முடிச்சிட்டோங்க. அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து வர்க்காலாக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்ப போகிறோம். அடுத்த நாள் காலையிலலாம் ஒரு 7:30க்கே கேபை வர சொல்லியிருந்தேங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிவாண்ட்ரம் போனோம். இந்த வர்க்காலா விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவை நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.